நாம் பெரிய அளவுக்கு பணக்காரர்களாக இருக்க முடியாமல் போனதுக்கான காரணம் என்ன, நம்முடைய மைண்டு லெவல்லையே நம்ம கன்சர்வேட்டிவான அமைப்புக்குள்ளே தான் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். யாராவது 1000 கோடி ரூபா லாட்ரியில் விழுகிற மாதிரி கனவு கண்டிருக்கீங்களா? இது வரைக்கும் 500, 1000, 1 லட்சம், 10 லட்சம், 20 லட்சம் இந்த லெவலுக்கு கனவு கண்டிருப்போம். அதை தாண்டி பெருசாக மிஞ்சி போனால் 1 கோடி. இப்போ ஏன்னா காசுலாம் பெருசாக மதிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால ஒரு 1 கோடி 2 கோடி வரைக்கும் கனவு கண்டிருப்போம். யாராவது ஒரு 1000 கோடி ரூபாய் பரிசு விழுந்ததாக, கனவு தானே கர்மம், எவனா வந்து கேட்க போறான்னா என்ன, காலையில் 1000 கோடி ரூபாய் பரிசு விழுவதாக நீங்கள் கனவு கண்டீர்களாமே, உங்களை கைது செய்ய போகிறோம்னு காவல்துறை உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்க போவதில்லை. ஆனாலும் 1000 கோடி ரூபாய் பரிசு விழுந்தது மாதிரி கனவு கூட நீங்கள் கண்டதில்லை. ஏன்னா அதை யோசிச்சு தானே கனவே காண முடியும். நாம கனவு காண்றதெல்லாம் எப்படின்னா, நம்ம செலவுக்கு ஏதாவது வந்தால் சரிதான். நம்ம கணக்கு 10 லட்ச ரூபா பரிசு விழுவதாக நாம் கனவு கண்டால் 9,99,000 ரூபாய்க்கு நம்மகிட்ட செலவு இருக்கு. 1 கோடி ரூபாய் பரிசு வேண்டும் என்று ஆசைப்பட்டால் நமக்கு அதற்கான செலவு இருக்கிறது. அதுபோக என்னென்ன செலவுன்னு செய்யணுங்கிற திட்டம் இருக்கிறது. பெரிதாக யோசிப்பதற்கான எண்ணமே நம்ம